அன்பார்ந்த மைண்ட் அண்ட் மணி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்றதை பார்க்கலாம். இந்த வீக் ஃப்ரைடே எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்றது பார்ப்போம். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா 23,277 ஓப்பன் ஆகி ஹைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 292 23,292 வரைக்கும் போச்சு. லோவை பொறுத்த வரைக்கும் 23,100 வரைக்கும் போய் ஃபைனலாக 23,200, அதாவது 300லேருந்து கீழே ஆல்மோஸ்ட் 108 பாயிண்ட்ஸ் 109 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு வந்து டவுனில் முடிஞ்சது. நிஃப்டி 50ல 29 ஸ்டாக் அட்வான்ஸ் ஆகும், 21 ஸ்டாக் வந்து டிக்ளைன்ல இருந்து, ஒரு ஸ்டாக் வந்து அன்சேஞ்சாக இருந்து. ஸோ ஃபைனலாக வந்து 23,200 அந்த ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆச்சு இன்னைக்கு. ஸோ சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 423 பாயிண்ட் டவுனில் முடிஞ்சது. நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 738 பாயிண்ட் டவுனில் முடிஞ்சது. நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா 1157 பாயிண்ட் வந்து டவுனில் முடிஞ்சு ஆல்மோஸ்ட் 2.7% ட்ராப்ல முடிஞ்சது நிஃப்டி ஐடி. லாஸ்ட் 2-3 டேஸாக நிஃப்டி ஐடியை வந்து இறங்கிக்கிட்டே இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 டேஸ் மார்க்கெட் கெயின் ஆனதை வந்து இன்னைக்கு ஃபைனலாக க்ளோஸ் ஆகும்போது நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஐடி ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸும் ஃபினான்ஷியலும் ஸ்டாக்ஸும் வந்து நிஃப்டியை புல் டவுன் பண்ணிச்சு. ஒன்லி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆர்ஐஎல் ஆஃப்டர் லாங் டைம் பார்த்தீங்கன்னா ஆர்ஐஎல் Q3 ரிசல்ட் வந்ததால, நல்ல ரிசல்ட் கொடுத்ததால இன்னைக்கு நிஃப்டியை லிஃப்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஐஎல் வந்து லிஃப்ட் பண்ணிச்சு. மிட் கேப் பார்த்தீங்கன்னா ஒரு 124 பாயிண்ட்ஸ் கெயின் மிட் கேப், நிஃப்டி மிட் கேப்பு. நிஃப்டி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 738 பாயிண்ட் டவுனு. இதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆக்சிஸ் பேங்க்கும் பயங்கர ட்ராப்ல இருந்து. ஸோ இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி டாப் நிஃப்டி லூசரில் ஆல்மோஸ்ட் 6% வரைக்கும் இன்னைக்கு வந்து ட்ராப்ல Q3 ரிசல்ட் வந்ததுக்கப்புறம், நேற்று ஈவினிங் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க, வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 6% டவுனில் முடிஞ்சுது. கன்சர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரெவன்யூ மார்ஜின் வந்து பாஸ் ஆன் ரெவன்யூ மார்ஜின் வந்து கன்சர்ன்ல இருக்கு. அதனால இன்னைக்கு இன்ஃபோசிஸை போட்டு அடிச்சிட்டாங்க. ஈவன் டிசிஎஸ் வந்ததுக்கு அப்புறமும் ஒரு பெரிய ஐடி டிசிஎஸ் வந்து அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரீஸ் வந்து ட்ராப்லேயே நெகட்டிவ்ல தான் போயிட்டு இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் Q3 ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 4% ட்ராப் இன்னைக்கு முடிஞ்சது. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீக் Q3 ரிப்போர்ட்ஸால தான். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் வெரி லாங் டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 5% அப்ல முடிஞ்சது. அதுக்கு ஓவராலா ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் அவங்களுடைய Q3 ரிசல்ட் வந்து ரிலையன்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிபிசிஎல் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3% இன்னைக்கு கெயின் ஆச்சு. ஏன்னா கம்பெனி அச்சீவ்ஸ் ஃபைனான்ஷியல் க்ளோஷர் ஆஃப் பினா ரிஃபைனரி எக்ஸ்பான்ஷனுக்கு வந்து பண்ணதால இது 3% இன்னைக்கு அப்ல முடிஞ்சது. ஸோ சில Q3 ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். எஸ்பிஐ லைஃப் வந்து Q3 நல்ல ரிசல்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு லாஸ்ட் 2 டேஸா. இது பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து 71% இயர் ஆன் இயர் பேசிஸில். ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா Q3 நெட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 11%, இயர் ஆன் இயர் பேசிஸில் 11% அப்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் இயர் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா அப் பை 14% இருக்கு இயர் ஆன் இயர்ல. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓவராலாக எஸ்பிஐ லைஃப் Q3 ஓவரால் எல்லா இதுலையுமே வந்து ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து இவங்களுடைய ப்ராஃபிட் க்ரோத்து, அதே மாதிரி ப்ரீமியம் நெட் ப்ரீமியம் இன்கம் அதுவும் நல்ல க்ரோத்தில் இருக்கிறதால இன்னைக்கு ப்ரீமியம் இன்கமிங் க்ரோத்து, நியூ பிஸ்னஸ் ப்ளஸ் ரினிவல் ப்ரீமியமும் நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸு எக்ஸ்பெக்டட் டு டிரைவ் க்ரோத் இன் லைஃப் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் லாஸ்ட் 2 டேஸ் இந்த ஈவன் ஷேர்ஸும் அப்ல முடிஞ்சது. விப்ரோ Q3 ரிசல்ட் ஓரளவு கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் அளவு இல்லாதால இன்னைக்கு ஷேர் வந்து டவுன்ல தான் முடிஞ்சது. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 0.1%, இயர் ஆன் இயர் பேசிஸில் 0.5%. டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 0.3, இயர் ஆன் இயர் பேசிஸில் வந்து 2.3. பிஃபோர் டேக்ஸ் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 4.1%, இயர் ஆன் இயர் பேசிஸில் 25.3%. நெட் ப்ராஃபிட்டை பார்த்தீங்கன்னா குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 4.3% ப்ளஸ், இயர் ஆன் இயர் பேசிஸில் 24.6%. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இவங்க இன்ட்ரீம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 6 rupees ஃபார் ஈக்விட்டி ஷேர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்கு, ஸ்டேபிள் ரெவன்யூ பர்ஃபார்மன்ஸ், மார்ஜினல் க்ரோத் இன் ரெவன்யூ, கன்சிஸ்டன்ட் கிளைண்ட் ட்ராக்ஷன் வந்து அக்ராஸ் ஜியோகிராஃபிக்ஸ் வந்து இவங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தோ சாஃப்ட்னஸ் வந்து யூரோப் மார்க்கெட் வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி ஃபோக்கஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் பேட்
ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அண்ட் இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹைலைட்ஸ் எஃபெக்டிவ் காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டால ஆப்ரேஷன் லெவரேஜும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர் அவுட்லுக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் ஃபோக்கஸ் ஆன் ஏஐ அண்ட் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொசிஷன்ஸ் விப்ரோ. வெல் ஃபார் அ லாங் டேர்ம் க்ரோத்துக்கு வந்து இந்த கம்பெனி ஒரு பர்ஃபார்மன்ஸில் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், அடுத்தது விப்ரோ வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனி தான். பட் ஆனால் விப்ரோ வந்து ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்காது, ஒரு ஸ்டெடி க்ரோத்தில் இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கும் வந்து Q3 ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு இல்லாததால இன்னைக்கு மார்க்கெட்டில் இந்த ஷேர் அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏத்தர் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களும் Q3 பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ரெவென்யூ பார்த்தீங்கன்னா அப் பை 41% இயர் ஆன் இயர் பேசிஸ், நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 115% இயர் ஆன் இயர் பேசிஸ், எபிட்டா பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அப் பை 90.7% இயர் ஆன் இயர் பேசிஸ். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. வித் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா மோர் தென் டபுள் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராங் இம்ப்ரூவ்மெண்ட் இன் எபிட்டா மார்ஜின்லையும் 30.24% க்ரோத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏத்தர் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி பார்க்கணும் அதுக்கப்புறம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கணேஷ் ஹவுசிங் கார்பரேஷன் Q3 இவங்களும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க இன் சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி. எபிட்டாவிலையும் அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட், எபிட்டா மார்ஜின்லையும் 82.09% இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டும் ஆப்ரேஷன் எஃபிஷியன்சி நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த கம்பெனி கணேஷ் ஹவுசிங் கார்பரேஷனும் நல்லா பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய Q3 ரிசல்ட் ஓவரால் நல்லா இருந்தது ரிப்போர்ட்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹோட்டல்ஸ் Q3 இவங்களும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. Q3 பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா பை 28.8%. அதே மாதிரி இயர் ஆன் இயர் பேசிஸ்ல பார்த்தீங்கன்னா 4.9% அப்ல இருக்கு. ஸோ ரெவென்யூ பொறுத்த வரைக்கும் 28.9%, எபிட்டாவில் பார்த்தீங்கன்னா 31.4% இருக்கு. ஸோ எபிட்டா மார்ஜின் இவங்களுக்கு வந்து ஸ்லைட்லி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஓவரால் ரெவென்யூ அண்ட் நெட் ப்ராஃபிட் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஆப்ரேஷனல் பர்ஃபார்மன்ஸும் இவங்க வந்து நல்லா இருக்கிறதால எபிட்டா மார்ஜினும் ஸ்டெபிலிட்டியாக ஹைலைட்ஸாக இவங்களுடைய ஓவரால் எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கிறதால இவங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க பிஸ்னஸ் ஆப்ரேஷன் எக்ஸ்பேண்டிங் ஹோட்டல்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்தியன் ஹோட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒன் ஆஃப் த டாப் பர்ஃபார்மிங் ஷேர் இது. ஓவரால் இவங்களுடைய Q3 பர்ஃபார்மன்ஸும் நல்லா கொடுத்துருக்காங்க. டெக் மஹேந்திராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு மிக்ஸ்டு ரியாக்ஷன் தான் இருந்தது இன்னைக்கு. ஸோ அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 21.4% டவுன்ல இருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் அவங்களுடைய எஸ்டிமேட்டை அவங்க மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா டிக்ளைன் நெட் ப்ராஃபிட்ல இருக்கு. அவங்களுடைய ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா சப்டியூடாக தான் இருக்கு. அதாவது ஒரு சப்டியூடாக தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க என் கீ வெர்டிகல்ஸ்ல. என்னதான் ஃபிளாட் ரெவென்யூ இருந்தாலும் எபிட்டா மார்ஜின் வந்து கொஞ்சம் க்ரோத் இருக்கு. ஸோ அது வந்து பேசிக்கா என்னன்னா அவங்களுடைய ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சியால எபிட்டா மார்ஜின் ஸ்லைட்டா பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய பைப்லைன் டீல்ஸ் வந்து ஸ்ட்ராங் டீல்ஸ் இருக்கு. பாசிட்டிவ் இண்டிகேட்டர் ஃபியூச்சர்ல வந்து க்ரோத் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க டெக் மஹேந்திராவை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த இதுதான் Q3 ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்த ஸ்டாக்ஸ். நாளைக்கு நெக்ஸ்ட் என்னென்ன ரிசல்ட் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கனரா ஃபினான்ஸ் ஹோம்ஸ், கொட்டக் மஹிந்திரா பேங்க், RBL பேங்க், DCM ஸ்ரீராம், நெட்வெப் டெக்னாலஜி, சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன், அவென்டல் ஃபீட்ஸ், கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் இதனுடைய Q3 ரிசல்ட்ஸ்லாம் நாளைக்கு வரப்போகுது. ஸோ Q3 ரிசல்ட் ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில கம்பெனி நல்ல ரிசல்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, ஒரு சில கம்பெனி எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணல, ஒரு சில கம்பெனி எதிர்பார்த்த அளவு லோவாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால என்னன்னா மார்க்கெட் வந்து ஒரு எந்த டைரக்ஷன்ல போறதுன்னே தெரியாம இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ரம் த பீக்லேருந்து 10% ட்ராப்ல இருக்கு, 10-12% ட்ராப்ல வந்துருச்சு. ஃபர்தரா இன்னொரு 8 to 10% என்ன ஆகுன்றது இந்த மந்த் எண்டுக்குள்ள தெரிஞ்சிடும் நமக்கு. ஸோ நிஃப்டி 50ல பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னா பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன்ஸ், அவங்களுக்கு அந்த இதனால் 2.7%. ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் அவங்களுடைய Q3 பர்ஃபார்மன்ஸ் நல்ல ரிசல்ட் கொடுத்ததால ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2.7% இப்போ தான் டச் ஆகுது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இது ஆல்மோஸ்ட் 1150, 1200, 1200ல ரொம்ப நாள் இப்படியே ஆடிட்டே இருந்து 200 to 250க்குள்ள இப்போ 1300 டச் ஆயிருக்கு. மறுபடியும் இதை வந்து க்ளோஸ் டு 1400, 1500 வரைக்கும்
போகும், 1600 வரைக்கும் போகும் அப்படின்னு புரோக்கரேஜ் ரெக்கமெண்ட் பண்றாங்க. கோல் இந்தியா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2.5% அப்பு, இண்டால்கோ பார்த்தீங்கன்னா 2.2%, நெஸ்லே இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2.2% அப்ல முடிஞ்சது. லூசர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்ஃபோசிஸ் மார்னிங் ஸ்டார்டிங்லேருந்து டாப் லூசர் ஆல்மோஸ்ட் 6% டவுனாக தான் இருந்தது, பிகினிங்லேருந்தே இருந்தது. பஜாஜ் ஃபைனான்ஸும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 1% டவுன்ல முடிஞ்சது. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா 2%, கோட்டக் மஹிந்திரா பேங்க் வந்து 4.4%, ஆக்சிஸ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4.4%, ஆல்மோஸ்ட் இட்ஸ் நியர் டு 52 வீக்ஸ் லோவர் டச்சில் இருக்கு இந்த ஸ்டாக்ஸ். மிட் கேப் 50ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிஜி பவர் 3.3%, இண்டஸ் டவர் வந்து 2.8%, பிஏ இண்டஸ்ட்ரீஸ் வந்து 2.2%, ஜிஎம்ஆர் ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா 2%, கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸும் பார்த்தீங்கன்னா 2%. ஸோ லூசர்ஸ்ல பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் வந்து கண்டினியூஸாக ஆல்மோஸ்ட் ஷேர் ப்ரைஸ் ஒரு டைம் 1,25,000 1,30,000 இருந்தது, அப்படியே கம்மியாகி இன்னைக்கு 1,13,000 ஆல்மோஸ்ட் இந்த மந்த் மட்டுமே க்ளோஸ் டு 10-12% வந்து ட்ராப் ஆயிருக்கு எம்ஆர்எஃப். Oracle ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா 1.5% டவுனு, சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா 2.8%, பாலிசி பசாரா இன்னைக்கு அடிச்சிருக்காங்க, இது 5.2%, ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி வந்து 1.1%. இதுதான் வந்து மிட் கேப் 50ல இன்னைக்கு டாப் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ். அடுத்தது இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி நெக்ஸ்ட் 50 ஒரு 0.76% பாசிட்டிவாகவும், நம்ம மேஜராக மற்ற எதுவுமே வந்து மேஜராக இன்னைக்கு வந்து மோர் தென் 1% எதுவுமே கிடையாது, எல்லாம் பாயிண்ட்ஸில் தான் இன்னைக்கு முடிஞ்சது, ஒரு சிலது நெகட்டிவ்னா இருந்தது. செக்டோரியல் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிஃப்டி பேங்க் மெயினாக 1.5%, நிஃப்டி பேங்க், ஃபைனான்சியல் சர்வீஸ் 1.46%, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி 2.68%, இன்னைக்கு விப்ரோ, இன்ஃபோசிஸ், நிஃப்டி எல்லா ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு வந்து நெகட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நிஃப்டி மீடியா பார்த்தீங்கன்னா 0.22%, நிஃப்டி மெட்டல் 1.18% பாசிட்டிவாக முடிஞ்சது. நிஃப்டி பிரைவேட் பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா 2.17, கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஈவன் ஐசிஐசிலாம் கூட நெகட்டிவ்ல இன்னைக்கு ட்ரேட் ஆச்சு. ஸோ ஆயில் அண்ட் கேஸ் வந்து 1.56 பாசிட்டிவ்ல முடிஞ்ச இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும், செக்டோரியல் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும். எஃப்ஐடிஐஸ் ஆக்டிவிட்டிஸ் பார்க்கலாம். எஃப்ஐ பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து 3,318 crore விற்றுருக்காங்க, நெட் செல்லராக தான் வந்திருக்காங்க. இந்த மந்த் இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா 46,576 crores வந்து நெட் செல்லராக தான் இருந்திருக்காங்க. டிஐஎஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னைக்கு 2,573 crores வாங்கியிருக்காங்க, அவங்க வந்து நெட் பையராக தான் இருந்திருக்காங்க. 49,367,000 நெட் பையராக இருந்திருக்காங்க. பட் ஆனால் எஃப்ஐ எப்போ வந்து மார்க்கெட்டில் இந்தியன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ தான் இந்த மார்க்கெட் வந்து கொஞ்சம் டேர்ன் அரவுண்ட் ஆகும். இந்த மாதத்தில் அவங்க வாங்கின மாதிரியே தெரியல, ஹார்ட்லி எனி நெட் பையிங்ல இருந்திருக்காங்க, எவ்ரிடே வந்து செல்லிங்ல தான் இருக்கு, அவங்களுடைய ஃபைனல் க்ளோஷர் வந்து நெட் செல்லிங்ல தான் இருக்கு. ஸோ எஃப்ஐஎஸ் வந்து திருப்பி மார்க்கெட்டு இந்தியன் மார்க்கெட்டுக்கு வராத வரைக்கும் இந்த மார்க்கெட் வந்து கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல தான் இருக்கும். ஸோ எவ்வளவுதான் டிஐஎஸ் வந்து அவங்க விற்கிறத வாங்கினாலும் பட் மார்க்கெட்டை வந்து அப்லிஃப்ட் பண்றதுக்கு எஃப்ஐஎஸ் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல்டை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கிராம் வந்து 7,450 ரூபாயில் முடிஞ்சு 60 ரூபாய் ஒரு கிராமுக்கு ஏறி இருக்கு. கோல்டை பொறுத்த வரைக்கும் 22 கேரட் கோல்டை பொறுத்த வரைக்கும் 7,100 7,150 ரூபாயில இருந்தது. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 300 rupees ஒரு 10 daysல 300 rupees ப்ரைஸ் ஏறி இருக்கு. 8 கிராம் கோல்டு காயின் பார்த்தீங்கன்னா 59,600 ரூபாய், ஆல்மோஸ்ட் 480 ரூபாய் இன்னைக்கு விலை ஏறி இருக்கு. 24 கேரட் கோல்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 8,127 ரூபாய், 65 ரூபாய் விலை ஏறி இருக்கு. அதே 8 கிராம் பார்த்தீங்கன்னா 65,016 ரூபாய், 520 ரூபாய் விலை ஏறி இருக்கு. சில்வரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல 1 lakh கீழே இருந்தது, 99 rupees இருந்தது கிராமும் பர் கிராம். இப்போ வந்து பர் கிராம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 104 ரூபா போயிடுச்சு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து 1,04,000 ரூபா போயிடுச்சு சில்வர் ப்ரைஸும். அனைவருக்கும் வணக்கம், நன்றி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், உங்களுடைய கமெண்ட்டை பதிவு செய்யவும். மீண்டும் அடுத்த வீடியோவில் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.